ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நெல்லிக்காய் சாதம் பண்ண போகிறேன். 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிலக்கடலை எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சாதத்துக்கு நிலக்கடலை சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். நெல்லிக்காவை துருவி எடுத்துக்கோங்க. 3 நெல்லிக்காவை துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நிலக்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நெல்லிக்காய் சாதம் ஈஸியாக 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நெல்லிக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு வயிறு புண்ணாகும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா வயிறு புண்ணாகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் முழுசாக போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நிறையா மிளகாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை இப்படி 2 3 பிச்சு போடும்போது நீங்கள் கொஞ்சம் போட்டாலே காரம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். எண்ணெயில் அந்த கருவேப்பிலை ஸ்மெல் அடிக்கும்போது சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த நிலக்கடலையை போட்டுக்கிறேன். நிலக்கடலையில் பாதாம், முந்திரி, பிஸ்தாவில் இருக்க சத்தை விட அதிகமாக இருக்குது. நிலக்கடலையில் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நிலக்கடலையை கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். கலர் மாறணும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக ஆகும்போது நல்லாயிருக்கும். அது சரியாக நிலக்கடலையை நீங்கள் வதக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அது கொஞ்சம் மொறு மொறுன்னு இருந்தால் சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நிலக்கடலையை நம்ம தனியாலாம் குழந்தைகளுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாதத்தில் போட்டு கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி சாதத்தோடு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக டைஜஷனும் ஆகும். நெல்லிக்காய் சாதத்தை வாரத்தில் எப்படியும் நீங்கள் ஒரு 2 டைம்ஸாவது குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. நெல்லிக்காயில் இரும்பு சத்து அதிகம் இருக்கும். கால்சியம் எலும்புக்கு தேவையான கால்சியம்லாம் நெல்லிக்காயில் அதிகம் இருக்கும். நம்ம தனியாக சாப்பிடும்போது 1 நெல்லிக்காய் கூட சாப்பிட மாட்டோம். இப்படி சாதமாக சாப்பிடும்போது 3 நெல்லிக்காய் வரைக்கும் நமக்கு சேர்க்க முடியுது. ஸோ அதனால் நீங்கள் இப்படி சாதமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க நெல்லிக்காவை போட்டுக்கோங்க. நெல்லிக்காவை துருவும் போது அந்த பெரிய ஹோல் இருக்கிற சைடு துருவாதீங்க. சின்ன ஹோல் இருக்க சைடு துருவுனீங்கன்னா தான் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நெல்லிக்காய் இருக்கிறது தெரியாது. சாப்பாட்டில் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். அதனால் நீங்கள் சின்ன ஹோல் இருக்க பக்கம் நல்லா துருவி போட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. நெல்லிக்காயிலே ஜூஸ் இருக்கும். அந்த தண்ணியே போதும். இதை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஆயிலே போதும். இந்த ஆயிலே எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நெல்லிக்காய் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இப்படி நீங்கள் சாதமாக செஞ்சு கொடுக்கலாம். இது 5 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி போடும்போது கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் லெமன் சாதம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம சொன்னால் தான் இதில் நம்ம நெல்லிக்காய் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்படி இல்லாட்டினா லெமன் சாதம் மாதிரி தான் இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் ரைஸாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நெல்லிக்காயில் இருக்க சத்து கிடைக்கும். ஒரு ஆப்பிளில் எவ்வளோ சத்து இருக்கோ அந்த அளவு நெல்லிக்காயில் சத்து இருக்குது. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும். நம்ம திடீர்னு செய்யும் போது ஏற்கனவே சாதத்தில் உப்பு போடாமல் வச்சுருந்துருப்போம். அப்போ இதுலேயே நீங்கள் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். கரிக்காது. ஏன்னா இது எல்லாமே சோறோட மிக்ஸ் ஆகும்போது உப்பு சரியாக இருக்கும். ஸோ நான் இதுலேயே உப்பு போட்டிருக்கேன். சாதத்தில் நான் உப்பு போடலை. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெல்லிக்காய்லாம் சுருங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகப்பொடி போடுங்க. சீரகப்பொடி நிறையா போட்டிங்கன்னா சாதம் கசந்துடும். ஸோ கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் சீரகப்பொடி போடும்போது நல்லா டைஜஷன் ஆகும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சீரகப்பொடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வதக்கணும்னு தேவை கிடையாது. லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக புரட்டி எடுத்துட்டால் மட்டும் போதும். சீரகப்பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீரகப்பொடி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக மாறிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே இறக்கிட்டு நீங்கள் ரைஸை போட்டுக்கலாம். நான் ரைஸை கொஞ்சம் உதிரியாக தான் எடுத்திருக்கேன். குழஞ்ச ரைஸில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ரைஸ் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ரைஸை போட்டு கிண்டும் போது உங்களுக்கு இப்படி உதிரி உதிரியாக வரும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். லஞ்சுக்கும் இதை பண்ணி கொடுக்கலாம். நெல்லிக்காவை கண்டிப்பாக சாப்பிடுங்க. நெல்லிக்காய் சுகருக்கு ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்கு இது நல்லது. குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக தேவை. ஸோ நெல்லிக்காய் சாதத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஈஸியாக 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் இருந்தால் மட்டும் போதும். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.